வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி விமலா கிச்சன்லேருந்து உங்களுக்காக நான் ஆட்டிறைச்சி கறி செய்து காட்ட போகிறேன். அதற்கு முதல்ல எனது வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அதற்காக நான் ஆட்டிறைச்சி 3/4 கிலோ எலும்போடு சேர்த்து எடுத்து வச்சு கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயம் ஒரு 180 கிராம் எடுத்துருக்கிறேன். இஞ்சி வெள்ளைப்பூடு இடித்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 5 வெட்டி வச்சுருக்கிறேன். தேசிக்காய் ஒன்று வெட்டி வச்சுருக்கிறேன். என்னோட வீடியோவை நிறைய பேர் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ண இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த பாருங்கள், நான் ஆட்டிறைச்சி எப்படி கறி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். அதற்கு முதல்ல அடுப்பை கொஞ்சம் மெல்லிய தணலில் வச்சுட்டு ஒரு 100 மில்லிலிட்டர் எண்ணெய் எடுத்து அதில் முதல்ல வெள்ளைப்பூடையும் இஞ்சியையும் இடித்து வச்சுருக்கிறேன் தானே, அதை அப்படியே கொஞ்சம் மெல்லியதாக தாளித்து கொடுங்க. இஞ்சியும் வெள்ளைப்பூடும் முதல்ல தாளிக்கிறேன் எதுக்குன்னு சொல்லி கேட்டால், அந்த முதல்ல தாளிக்க ஒரு விதமான வாசம் உண்டு வரும். அது இன்னும் சுவையை கொடுக்கும் உங்களோட கறிக்கு. அதனால் இந்த பாருங்கள், வெட்டி வச்ச வெங்காயம் 150 கிராமையும் ஒரடியாக போட்டு வதக்க போகிறேன். நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து அதோடு சேர்த்து இதுக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நான் பச்சை மிளகாயும் சேர்த்து ஒரடியாக போடுறேன். இந்த பாருங்கள், இதில் கருவேப்பட்டை, ஏலக்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் இடித்து தூளாக போட போகிறேன். அதோடு மட்டுமில்லை, ஒரு அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகமும் நான் இந்த கறிக்கு போட்டு அதோட வதக்க போகிறேன். இந்த பாருங்கள், இடித்து வச்ச தூளும் என்ன கேட்டால் தூள் ஒரு விதமான டேஸ்ட்டை கொடுக்கும். அந்த பெருஞ்சீரகம் சும்மா போடைக்குள்ள அது ஒரு வாசத்தை கொடுக்கும். நான் அப்படித்தான் இதை செய்கிறேன். பாருங்கள், இந்த பெருஞ்சீரகமும் ஒரு அரை தேக்கரண்டி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மெல்லிதான தணலில் வதக்குறேன். அது நல்லா பொரிய விடக்கூடாது, வதங்க வேணும். தாளிக்கிற மாதிரியும் இருக்கப்படாது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு என்னட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் சும்மா பிரியாணியிலேயே போடுறேன். நீங்கள் கருவேப்பிலையும் பிச்சு போடலாம். நீங்கள் நாட்டில் இருக்கிறீங்க, உடனடியாக உங்களுக்கு கருவேப்பிலை கிடைச்சிரும். எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், நான் கருவேப்பிலை போடையில். இந்த பாருங்கள், வெட்டி கழுவி வச்ச ஆட்டிறைச்சி, இளம் ஆட்டிறைச்சி, அதை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பிரட்டி எடுத்துட்டு, நாங்கள் தண்ணியெல்லாம் கறக்கி விடுறதில்ல. இந்தாங்க, ஒரு தேக்கரண்டி உப்பு போடுங்க. நான் அளவாகத்தான் போடுறேன்னு எனக்கு தெரியும் அளவு. நீங்கள் ஒரு தேக்கரண்டி போட்டால் காணும். நாங்கள் தண்ணியெல்லாம் விடுறையில் அந்த இறைச்சி அவிஞ்சு வார தண்ணியிலேயே அது தானாகவே அவிஞ்சிரும். சில பேர் நிறைய தண்ணி விட்டுலாம் இறைச்சியை அவிப்பீங்க. அப்படி அவிக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் முதல் மூடி அவிய விடுங்க. இந்த பாருங்கள், கொஞ்சம் பிரட்டி விடுவோம், அடி பிடிக்காமல். அடுப்பை ஸ்லிம்மாக வச்சு தான் எப்பவும் சமைக்க வேணும். நிறைய வெந்துட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாது, கீழே அடி பிடிச்சிடும். இந்த பார்த்திங்களா, நான் தண்ணி விடாமையே அந்த இறைச்சி மூடி அவிக்கிறதால அதில் தண்ணி வந்திருக்குது. அதனால் வெளியில் எல்லாம் எடுத்து ஊற்றாமல் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நாங்கள் இங்கே பாலும் குறைவாக விடுறபடியாக அந்த தண்ணி, இறைச்சி தண்ணி நல்ல 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் நான் போட்டு உங்களுக்கு அவிச்சு காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் ஏற்கனவே ஆயிட்டுது.
இந்த பாருங்கள், நான் யாழ்ப்பாணத்து கறி மிளகாய் பவுடர், கறி மிளகாத்தூள்னு சொல்லுவினோம், அதுதான் போடுறேன் நான். இந்த கறி மிளகாத்தூள் இங்கே இலகுவாக எங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடுகளில். அதனால் அந்த பவுடரை தான் நான் இப்போ வீட்லேயும் பாவிக்கிறது. இப்போ நான் இதுக்கு ஒரு 2 தேக்கரண்டி 2 மேசக்கரண்டி மிளகாத்தூள் போடுறேன். பாருங்கள், இந்த மிளகாத்தூளுக்குள்ளேயே கருவேப்பிலையெல்லாம் இருக்கும். அதனால் எங்களுக்கு கருவேப்பிலையும் ஓகே தான். நல்லா அவிஞ்சு கொண்டு வரணும். இந்த மிளகாத்தூளையும் நாங்கள் அப்படியே சும்மா கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டு திரும்பவும் நாங்கள் மூடித்தான் அவிக்கணும். எனக்கு அந்த கரண்டி சரி வரையில், அதனால் பல கரண்டி வச்சு செய்கிறேன். அகப்பை நாங்கள் மிளகாத்தூளை கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டு அதே தண்ணியிலேயே, அந்த இறைச்சி அவிச்ச தண்ணியிலேயே அதை அப்படியே பிரண்டு கொண்டு வரட்டும். நாங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதை திரும்பவும் மூடி அவிப்போம். மொத்தம் 20-22 நிமிஷம் அவிய வேணும், அப்போ தான் நல்லா இருக்கும். நான் இங்கே தேங்காய் பால் டின் தான் பாவிக்கிறேன் நான். அதனால் ஒரு 100 மில்லிலிட்டர் தேங்காய் பால் எடுத்து, இறைச்சி அவிஞ்சிட்டு தானே தக்காளி பழமெல்லாம் போட்டு அவிஞ்சிட்டுது. அதனால் அந்த 100 மில்லிலிட்டர் பாலையும் சேர்த்து பிரட்டி கலக்கி இன்னும் கொஞ்சம் நேரம் வத்த விடுவோம். ஆனால் எப்பவும் கறிகள் சமைக்கல மிளகாத்தூள் போட்ட உடனே ஒரு 5 நிமிஷமோ இல்லாட்டி ஒரு 10 நிமிஷமோ கொஞ்சம் மூடியால் மூடி அதுக்கு பிறகு தான் எடுக்கணும். என்னென்னு சொன்னால் அந்த தூள் வெக்க வாசம் அடங்கும். தூள் மனம் அடித்தால் சாப்பிட முடியாது என்னென்னு சொல்லி கேட்டால் அந்த தூள் வெக்க அடங்காதுன்னு சொல்லிவினோம். இப்போ பாருங்கள், கறி வற்றி கொண்டு வருகுது. இப்போ உங்களுக்கு ஆட்டிறைச்சி கறி ரெடி ஆகிட்டுது. நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும். எனது வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த பாருங்கள், இறைச்சி கறி, சுவையான ஆட்டிறைச்சி கறி தயாராகிட்டுது. இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்ட பிறகு தேசிக்காய் புளி, நான் கொட்டையை எடுத்துகிட்டு தான் போடணும். தேசிக்காய் புளி அந்த 1-2 கொட்டையில் விழுந்துட்டு நான் பிறகு எடுத்துக்கொள்கிறேன். தேசிக்காய் புளி விட்டு இந்த கறியை சுவைச்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், வடிவான ஆட்டிறைச்சி கறி தயாராகிட்டுது. நீங்கள் சோத்தோடு சாப்பிடலாம். ஒரு மரக்கறியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.